நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கென்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனின் சாயல் ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்னறிந்த ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்பதை பவுல் இங்கு அழுத்தமாக எழுதுகிறார். தேவ சாயலாக, இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாறுவதற்கு, தேவ சாயலாக மாறிட தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நம்ம பாடல் பாடுவோம், நல்லது. ஆனால் தேவ சாயல் நமக்குள்ளே பூர்ணப்பட்டு விட்டதா? தேவ சாயல் நமக்குள்ளே இருக்கிறதா? தேவ சாயலை நாம் வாஞ்சிக்கிறோமா என்று சொல்லி கொஞ்சம் நம்மை உய்து ஆராய்ந்து பார்ப்போம். இதில் முதல் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமை நாம் கண்ணோக்கி பார்ப்போமே. ஆதாமை பார்ப்போம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பை சொல்லலாம் நினச்சா, தரிசனத்தை பார், இல்லை தேவனுடைய நோக்கத்தை பார் என்று சொல்லி நான் இன்னைக்கு கொடுக்கலாம். ஏன்னா தேவன் படைத்த அந்த நோக்கம், ஏதேன் தோட்டத்தை கொடுத்த அந்த நோக்கத்தை தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் தவற விட்டார்கள். அவர்களுக்கு முதல் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார். கொடுத்த தேவன், தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், திட்டத்தை கொடுத்த ஆண்டவர் ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். பண்படுத்தவும் காக்கவும் செய்யணும். ஒன்று, செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். 2வது 17ஆம் வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஒன்று, ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், பண்படுத்தும் பலப்படுத்தும். 2, செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு காரியத்தை கொடுக்கிறார். நீ இதை செய்தால் நீ சாகவே சாவாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவ திட்டத்திலே, தேவனுடைய தீர்மானத்திலே, தேவனுடைய தரிசனத்திலே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவ சாயலுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கின்றது மறந்துவிடக்கூடாது. தேவ சாயலாக மாற வேண்டும் என்றால் செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செய்ய கொடுத்தார்? ஆதாமை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவ நோக்கம், தேவ திட்டம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் கொடுத்த வேலையை சரியாக செய்தான், பண்படுத்தினான், சரியாய் பண்படுத்தினபடினால்தான் அவனுடைய தனிமையை பார்த்து ஆண்டவர் ஏவாளை கொடுக்கிறார். ஆனால் ஏவாள் வந்ததுக்கப்புறம் காக்க மறந்துட்டோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், தரிசனத்தில் பாதி உண்மையாக இருந்துட்டு பாதி உண்மையாக இல்லைன்னா தேவசாயல் இழந்துருவோம், தேவ மகிமை இழந்துருவோம். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஏதோ கொஞ்சம் உண்மையாக இருந்துட்டு கொஞ்சம் உண்மை இல்லாத தன்மை, கொடுத்த வார்த்தையில், கொடுத்த வாக்கில் முழுமையாக உண்மையாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். புசிக்க வேண்டான்ற கனியை புசிக்க வேண்டான்றது ஆதாமுக்கு நல்லா தெரியும். ஏன் ஏவாளுக்கும் நன்கு ஆதாம் போதித்திருக்கலாம், தெரிந்திருக்கும். நான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவன் காக்க மறந்தான் என்பதற்கு அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தந்திரமா பிசாசு உள்ளவாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தரிசனத்தில் பிசாசு வெளிப்படையாக வரும்போது எதிர்த்து நிற்போம். தந்திரமாக சில மனுஷ வேஷம் அறிந்து வரலாம். இதை எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அழகாக அங்கே அழுத்தமாக எழுதுகிறார். வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:11 அழுத்தமாக அங்கே பவுல் எழுதுகிறார். தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரத்தில், சர்ப்பத்தின் தந்திரத்தில் அகப்பட்ட தேவசாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமின் குடும்பம்.
தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நான் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார். ஆனால் அந்த தேவ சாயலை, கிறிஸ்துவின் சாயலை நாம் கெடுத்து விடுகிறோமா? யோசித்து பார்ப்போமே. ஒரு எச்சரிப்போடு நான் சொல்லுகிறேன், வேதனையோடு கூட சொல்லுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம், உலகத்துக்கு ஒத்து போகிறோம், தேவ சாயலை இழந்து விடுகிறோம். ஆதியில கொண்டிருந்த அன்பை இழந்து விடுகிறோம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டத்தை போல் மாறி விடுகிறோம். எச்சரிப்போடு கூட சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் சாயலில் உள்ள மனிதர்கள் பண்படுத்துறதுக்கு சரியா இருந்தாங்க, காக்க மறந்துட்டாங்க. காக்கிறதும் ஆதாமுடைய வேலை தான், பண்படுத்துறதும் ஆதாமுடைய வேலை தான். இன்னைக்கு நம்ம ஒரு தேவன் கொடுத்த பொறுப்பு, நம்முடைய தரிசனத்தில், நம்முடைய திட்டத்தில் ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த பொறுப்பை வேற யார்கிட்டையாவது கொண்டு போய் சேர்க்கிறோமா? இல்லை நமக்குன்னு கொடுத்த தரிசனத்தை வேற எங்கேயாவது திணிக்கிறோமா? இல்லை ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தில், உறவுகளில், நம்முடைய வேலைகளில் நம்முடைய பழுவை இன்னொரு மேலே தூக்கி வைக்கிறோமா? இல்லை செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் செய்கிறோமா? ஆதாமுடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் கொடுத்துருக்க மாட்டார், பண்படுத்துறதும் காக்கிறதும். இன்னைக்கு நமக்கும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவரை ஒன்றையும் அனுமதிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய குடும்பத்தை எப்படி காத்துக்கொள்ளுகிறோம், நம்முடைய ஊழியத்தின் பிரயாணங்களை எப்படி காத்துக்கொள்ளுகிறோம், ஊழிய காரியங்களுக்கான காரியங்களை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம்? கர்த்தர் விரும்புகிற காவல் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறதா? யோபுவின் எல்லைகளையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்தார். இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் காக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நாம் சரியா செய்கிறோமா? பிசாசு நேரடியாக வரும்போது ஒருவேளை நம்ம எதிர்த்து நின்றலாம். தந்திரமாய் வரும்போது எதிர்க்க மறந்து விடுகிறோம். சில தந்திரமாய் வந்த கள்ள சகோதரர் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். வேறே கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துக கள்ள சகோதரர்கள் சொல்லி கலாத்தி சபைக்கு எழுதுகிறார். இத்தனை புத்தினரா, இவ்வளவு சீக்கிரம் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறேன்னு சொல்லி வேதனையோடு கூட பவுல் எழுதுகிறார். உங்களை கலக்குகிறவர்கள் தரைப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பவுல் அந்த சபைக்கு எழுதுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவ சாயலை கெடுக்கிற சுபாவங்களை உடைய மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு துண்டிக்கப்படகுங்க அவர்களை. தந்திரமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் உங்களை தூரப்படுத்துகிறவர்கள் உங்களை சுற்றி இருந்தால் இன்றைக்கு அவர்களை தூரப்படுத்தி விடுங்கள். தந்திரமாய் நம்முடைய எல்லைகளில் நுழைந்து தேவன் விரும்பாத காரியங்களுக்கு நம்மை வற்புறுத்தி முக்கியத்துவப்படுத்தினார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களை தூரப்படுத்துங்க. 2 காரியம், செய்யின்னு சொன்ன ஒன்றில் பாதி செஞ்சா பாதி செய்யலை. செய்யாதன்னு சொன்னதை மனைவி சொன்னது நிமித்தம் ஆதாம் செய்து விட்டான். தேவ சாயலை, தேவ மகிமை இழந்து விட்டான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? யோசித்து பார்ப்போமே. தேவ சாயலாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி. தகப்பனே, உமது சாயலாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சாயலாய் மாறுவதற்கு தடையாய் காணப்படுகிற எந்த கிரியைகளையும் கர்த்தர் இப்பொழுது கடிந்து கொள்ளுவீராக. கிறிஸ்துவின் சாயல் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மேம்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.